வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா என்ன விலையில இருந்து இருக்கு ஆட்டோக்கள்? 550 இருந்து 1850 மட்டும் நிக்குது. 550 இருந்து ஆட்டோக்கள் இருக்கு. இப்போ நார்மலா இப்போ இந்த டி நம்பர் என்ன விலையில இருக்குன்னா 820 புதுசா எல்லாம் செய்துதான் இருக்கு. டூ ஸ்டாக் ஆட்டோ எல்லாம் புது டயர்கள் போட்டு டயர்ல இருந்து சகல அந்த பெயிண்ட் பழங்கள்ல இருந்து குச்சியில இருந்து சீட்டுல இருந்து எல்லாம் அந்த கொம்பனி ஸ்டைலில் செய்திருக்குது. எல்லாம் கொம்பனி மனமாக செய்திருக்குன்னா எந்த ஒரு வேலையும் இல்லை, க்ளீனான முறையில் இருக்குது. இன்ஜின்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா 100க்கு 100 எப்படி பொடி வளங்கள் எப்படி செய்திருக்கணுமோ அதே மாதிரி இன்ஜினும் எல்லாம் 100க்கு 100 வீதம். இதில் வந்து நீங்கள் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. டயர் எல்லாம் ஷோரூமில் நின்ற மாதிரி தான் நிற்க ஆட்டோ ஓடையில் எல்லாம் புதுசாக செய்து தான் வச்சுக்கணும். இது வந்து கயர் ஓடுறாங்க வீட்டு தேவைக்கெல்லாம் பொருத்தமாக இருக்குன்னு என்னென்னா க்ளீனாக நிற்கிற ஆட்டோ. ஒரிஜினல் இந்த கண்ணாடி தான் ஒரிஜினல் ஆட்டோ கண்ணாடியா பட்டை கண்ணாடி. இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்னா 4 எடுக்கலாம். கையில் எவ்வளோ இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்கு 4 லட்சம் இருந்தால் இந்த ஆட்டோ எடுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளோது லீசிங் வசதி நீங்கள் செய்து கொடுக்குறீங்களா? நீங்களே லீசிங் எந்த கம்பெனி உங்களுக்கு விரும்பின கம்பெனிகளில் இப்போ லீசிங் செய்து தரீங்கன்னா அதை விட கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. புது நம்பரில் இருந்து கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. எல்லாத்தின் விலையிலையும் நாங்கள் பார்ப்போம். அடுத்த டேஷ் நம்பர் ஒன்று நிற்கி 205 டேஷ். இது என்ன மாதிரி என்ன விலையில் நிற்க 550. இதுவும் எல்லாம் செய்து தான் நிற்க எல்லாம் நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் கிளீனாக எலோவில் ட்ரீம், அதாவது புது ஆட்டோ மாதிரி தான் நிற்கு. எலோவில் ட்ரீம்கள் டயர்கள்லேருந்து பெயிண்ட் பழங்கள்லேருந்து குச்சியிலேருந்து சீட் பழங்கள்லேருந்து எல்லாம் அடிச்ச ஒரு டேஷ் நம்பர்ன்னு சொல்ல முடியாது அவ்வளோத்துக்கு நிற்கு. இதுகளுக்கு மீட்டர் பார்க்க தேவையில்லை. இதெல்லாம் வந்த கனகாலம் எல்லாம் புது ஆட்டோ பார்ட்ஸ்லாம் போட்டிருக்கு. எல்லாம் நீட்டாக நிற்க. அதை விட விலை முறை 5,50,000 சொல்லினா அதை விட விலையால் வந்து கதைச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு லீசிங் எடுக்கலாம். டேஷ் நம்பருக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேற்பட்ட ஆட்டோ. ஆனால் செய்து தான் வச்சுக்கணும். பஜாஜ் ஆட்டோ வந்து எப்படியும் செய்து வச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட செலவு குறைஞ்சது. உங்களுக்கு தெரியும் டூ ஸ்டாக் ஆட்டோக்கள் வந்து கொஞ்சம் காசோடையே செய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் இன்ஜினை இது வந்து 5,50,000 சொல்லினா கதைச்சு எடுக்கலாம். இன்ஜினை பாருங்கள், இப்போ கேபிள்களை பாருங்கள், கார்பரேட்டர்கள் வயரிங்குகள் எல்லாம் புதுசாக போட்டிருக்கும். நம்ம வயரிங் செட்டுகள்லேருந்து கார்பரேட்டர்லேருந்து இன்ஜின் எல்லாம் 100க்கு 100 வீதம் நல்லா நிற்கு. அதை விட ஜிடி நாங்கள் ஏற்கனவே பார்த்து ஆட்டோன்ற இன்ஜினை பாருங்கள், எல்லாம் டூ ஸ்டாக் இன்ஜின்கள்லாம் குறை இல்லை. இன்ஜினெல்லாம் செய்து வச்சுக்கணும். அதை விட உங்களுக்கும் தெரியும் டூ ஸ்டாக் ஆட்டோக்களுக்கு பெருசாக செலவு வராது. ஒரு நாளில் இன்ஜின் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது கலட்டி நார்மலாக இன்ஜின் செய்யக்கூடிய ஆட்டோக்கள் ஃபோர் ஸ்டாக்கை விட இலவான ஆட்டோக்கள் செலவு குறைஞ்சது. அதை விட AVQ ஒன்று நிற்கு. ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்டுகளோடைய இருக்குது. எந்த ஒரு வேலையும் செய்யலை. ஒரிஜினல் பெயிண்ட்டுகளோட இருக்குது. புது டயர் மாற்றி இருக்குது. AVQ நம்பர் டபுள் பிளாக். இது என்ன விலை என்ன 18 செட்பட்டியில் இருந்து எல்லாம் க்ளீனாக செய்து தான் வச்சுக்கணும். தெரியும் தானே உங்களுக்கு. சில படிகள் செலவழித்த ஆட்டோக்கெல்லாம் இப்படி நீட்டாக செய்து வச்சுருக்கலாம். இப்போ AVQக்கு அவ்வளோ லீசிங் எடுக்கலாம். 12,50,000 லீசிங் எடுக்கலாம். 12,50,000 லீசிங் எடுக்கலாம். அதை விட கூட டூ ஸ்ட்ரோக்கை முதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோர் ஸ்ட்ரோக்கை பார்ப்போம். இது என்ன மாதிரி QF நம்பர்? இதென்ன விலை வந்து 10 லட்சம் ரூபா. 6 லட்சம் லீஸ் எடுக்கலாம். 6 லட்சம் லீசிங் எடுக்கலாம். 10 லட்சம் ரூபா 650 எடுக்கலாமே. மற்றது டயர்கள் எல்லாம் புது டயர்கள் முக்கால் கண்டிஷன் டயர்களோட தான் இருக்குது. எல்லாம் நீட்டாக தான் நிற்க ஆட்டோக்கள். அதான் நான் எடுத்து போடக்கூடியதாக இருக்குது. ஆட்டோக்கள் வந்து க்ளீனான முறையில் இருக்குது. அதை விட இது என்னம்மா 9 லட்சம் 550 லீசிங் எடுக்கலாம். பட்டன் சீட் எல்லாம் அடிக்க ஆட்டோக்கள் எல்லாம் நீட்டாக செய்து வச்சுக்கணும். எல்லா ஆட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து ஆட்டோன்ற ஒரிஜினல் கலர் பட்டை கலர், அதாவது ஆரம்பத்தில் 2000க்கு முதல் வந்த கலர். இப்போ வாரையில் இது 18 லட்சமா 17 AVN 17. எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? 12 எடுக்கலாம் லீசிங் எடுக்கலாம். அதை விட பெயிண்ட்டுகளில் இருந்து எல்லாம் க்ளீனாக இருக்குது. நான் எல்லா ஆட்டோவிலையும் நான் சொல்கிறேன். ஏனென்றால் ஆட்டோ நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் செய்து தான் வச்சுக்கணும். எல்லாம் கை பார்த்து தான் வச்சுக்கணும். இதெல்லாம் எத்தனையாம் ஆண்டு? 2017 QA நம்பர் எல்லாம் எப்படி 2000? அது வந்து 2005 2006. அதை விட இன்னும் கூடுதலான போஸ்டோ கார்டு இருக்குது. அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அடுத்த AAS ஒன்று நிற்க. இது எத்தனையாம் ஆண்டு?
வண்டு விலை 15-80 விலை காய்க்கும். 15-80 சொல்லினா விலைகள் வந்து கதைச்சு எடுக்கக்கூடியதாக இருக்கும். விலை வந்து நீங்கள் பேசி கதைச்சு எடுக்கலாம். ஆட்டோக்கள் வந்து க்ளீனாக இருக்குது. நான் உங்கள் நம்பரை நான் போடுவேன். நீங்கள் மேலதிக தகவலை ஓனரோடைய கேட்டு கதைச்சு கொள்ளலாம். ஏபிஎல் வந்து 2017 ஆண்டு. 2014 என்ன விலை? இது வந்து 1750 விலை கதைக்கலாம். 15 லட்சம் இருக்கலாம். 1750. இதுக்கு என்ன விலை? டபுள் ஏஸுக்கு 15-80 இருக்கலாம். மற்ற இதுக்கு 1750. அதை விட இது வந்து 12 லட்சம் இருக்கலாம். கூடுதலாக ஆட்டோ எடுக்கிற நீங்கள் சூரியல இருந்து எடுக்கிற கூடும். அதுக்காக நான் உள்பக்கங்களை காட்டுறேன். பாருங்க அப்படி செய்து வச்சுக்கிறேன். சீட்டுகள் இதுகள் குச்சிலியல் எல்லாம் புதுசாக அடிச்சிருக்கு இந்த ஆட்டோக்களை. அதை விட இது ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கும். இது வந்து 15-60. அந்த குச்சிலியெல்லாம் ஒரிஜினல் கம்பெனி குச்சி, ஒரிஜினல் கம்பெனி குச்சிலியலோட இருக்குது. டயர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, புது டயர்களோட இருக்குது. என்ன விலை சொன்ன நீங்கள்? டபுள் ஏற்றி 15-60. அதை விட 2014 ரெஜிஸ்டர் பண்ணி இருக்குது. உள்பக்கங்களை பாருங்க இப்படி இருக்குன்றதை எல்லா ஆட்டோ நான் காட்டுறேன். ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு ஆட்டோ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இந்த உள்பக்கங்களை அதுக்காக தான் நான் காட்டுறேன். இதுக்கு எவ்வளோ லீசிங் எடுக்கலாம்? 15-20 எடுக்கலாம். ஃபுல் பேமெண்ட் 15-60. இது டபுள் ஏ பி என்ன விலையா? 1390. இது எத்தனையாமாண்டா? 2012. அதை விட நீல கலர், பச்சை கலர், வட்டை கலர்ன்ற கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. இதுக்கு டயர் வந்து ஒரு 3/4 கண்டிஷன் டயரோட இருக்குது. பெயிண்டுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கை பார்த்து தம்பிக்கினா பாக்ஸ் செட் எல்லாம் இருக்குது. நீட்டான ஆட்டோக்கள் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். ஒரு 15-20 கிட்ட ஆட்டோக்கள் நிற்கும். இது அந்த இன்ஜினை பார்ப்போம். இன்ஜின் எல்லாம் க்ளீனாக இருக்குது. எல்லாம் செய்து தான் வச்சுக்கணும். இன்ஜின்கள்லேருந்து எல்லாம் 100க்கு 100%. இது டபுள் ஏ வியோட இன்ஜின், இது டபுள் ஏ டியோட இன்ஜின். இன்ஜின் காட்ட தேவையில்லை. நான் உங்களுக்கு நார்மலாக காட்டுறேன். ஏன்னாண்டா எல்லாம் எடுக்கக்கூடும். ஒவ்வொரு ஆட்டோ ஒவ்வொரு பார்த்துருப்பீங்க. இது ஏவிஎல்லோட இன்ஜின். எல்லாம் டபுள் பிளாக் தானே? டபுள் ஏவி வந்து ஒற்றை பிளாக். அதை விட இன்னும் கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், கூடுதலான 4 ஸ்ட்ரோக் ஆட்டோ, 2 ஸ்ட்ரோக் ஆட்டோக்கள் வந்து கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. இந்த ஆட்டோக்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன். நீங்கள் எடுத்து கதைக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். 205 டேஷ் ஒன்று இருக்குது. 5,50,000 சொல்லி நான் பேசி கதைச்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள் இன்ஜின் சவுண்டுகளை 205 டேஷ். இன்ஜின் அப்படி இருக்கு. இந்த ஆட்டோவுக்கு 5,50,000 சொல்லினா பேசிக்காக எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட கூடுதலான 8 லட்சம் ரூபாயிலேருந்து கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது. இந்த ஆட்டோக்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை போடுறேன். எடுத்து கதைச்சி கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.